ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சன்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான பிடி கருணைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி 3 பிடி கருணைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்துட்டு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சூடு பண்ணணும். நல்லா சூடாகி கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிடி கருணைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்னா, இந்த கிழங்குல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். ரொம்ப வந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ இந்த கிழங்க 5 நிமிஷம் தண்ணியில் போட்டாச்சு. பாருங்கள், அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுறணும். அடுத்ததாக அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. அடுத்ததாக இந்த கிழங்குல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம மசாலா பேஸ்ட்டு தடவி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. 30 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தடவி வச்சுருக்கக்கூடிய கிழங்கை ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பிடி கருணைக்கிழங்கு ஃப்ரை தயிர் சாதம், லெமன் சாதம், அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த பிடி கருணைக்கிழங்குலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஃப்ரை எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிடி கருணைக்கிழங்கு ஃப்ரை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.